மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை காணலாம். இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு இரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் இரு மொழியைச் சேர்ந்தவர்களும் எதிர்கால நடவடிக்கைகளை கவனமோடு கையாண்டால்தான் இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலே பல லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெங்களூர் நகரம் ஏறக்குறைய தமிழர்களுடைய நகரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இங்கிருக்கக்கூடிய கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய கன்னட மொழி பேசக்கூடியவங்க கன்னடம் அவங்க சொல்றதே கிடையாது, அவங்க தமிழர்கள். அந்த அளவுக்கு இரண்டரை கலந்துருக்கிறாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இரு தரப்பை சேர்ந்தவர்களும் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அது நாட்டிற்கு நல்லது. நேற்றைக்கு டிவியை திறந்து பார்க்கும்போது இன்னைக்கெல்லாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் 1947 நாடு பிளக்கப்பட்ட போது எப்படி எல்லையை கடந்து இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் பாகிஸ்தானத்திலிருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானத்திற்கும் மக்கள் குடிபெயர்ந்து போனார்களோ அதுபோன்ற கேவலமான ஒரு சூழ்நிலையை நம்முடைய தமிழ் சொந்தங்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஓசூர் எல்லையை தாண்டி தமிழக எல்லையை தாண்டி தமிழகத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கின்றது. நம்முடைய தமிழகத்திற்கு தேவை இரண்டு விஷயங்கள். ஒன்று, நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட வேண்டும். அது நமக்கு கிடைத்தாக வேண்டும். அது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக, கர்நாடகத்தில் வாழ்கின்ற நம்முடைய தமிழர்கள் மிகச்சிறப்பான முறையிலே, இன்னும் சிறப்பான முறையிலே அவர்கள் அங்கு வாழக்கூடிய நிலை தொடர்ந்து அங்கு இருக்க வேண்டும். அதுவும் நமக்கு தேவையான ஒன்று. இன்னைக்கு முதல் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது தேவையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்கு இரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பும் கட்டாயமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது.